அப்போ உனக்கு என்ன யோசனை இருக்குது? அப்படியே வச்சிருக்கணும். எம்ஃபில் படிச்சவங்க கூட நமக்கு 8ஆம் கிளாஸ் படிச்சவனுங்க, 10ஆம் கிளாஸ் படிச்சவங்க பின்னால கொடி தூக்கின்னு வரணும். நீ நினைக்கிற. அப்போ அவனுக்கு யார் கொடி தூக்குறது? அது சொல்லு. நாங்கள் பேசுனா கோவமா இருக்கும். கேட்குறவங்களுக்கும் கோவமா. ஆனால் நீங்கள் அடிச்சுக்கிறீங்கள்ல, அசிங்கமாக திட்டிக்கினே எல்லாம் மேடைங்கள்ல, அந்த மாதிரி ஒன்றும் சொல்லல. இவர் ஒருத்தர், அவர் பேர் நல்ல பேர் பாரு, கிருஷ்ணமூர்த்தின்ற டிஎம்கேல ஒருத்தர் இருக்கிறாரு. ஐயோப்பா, அவர் வந்து கொச்சை மொழியில் சாதாரண, அது வந்து கிராமத்தில் கூட அவ்வளோ அசிங்கமாக பேசிக்க மாட்டாங்க. அதெல்லாம் டிவியில் பேசுகிறாரு. அவர் தைரியமான ஆளுங்கட்சி, அதனால் உள்ளே போடுறாங்க. அவர் கூட தூக்கி திரும்பி வெளியே வர்றாரு. அவருடைய சுபாவம் அந்த மாதிரி. கலைஞருக்காக உயிரை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. உயிரை வந்து கொடுக்குறது கிடையாது. உயிரை வச்சு நிறைய சேவைகள் பண்ணுங்க. அசிங்கமாக திட்டி ஏன்னா பேரை கெடுத்துக்கிறீங்க. கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் வந்து அடுக்கு மொழியிலே பேசுறது எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் அவர் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் ஒத்துக்க முடியாது. அவன் யாரானா இருக்கட்டும், ஒரு டைமில் அவங்க தான் கலைஞர் பேச்சு கேட்டிருப்பாங்க, அவங்க கூட தான் இருந்திருப்பாங்க. தலைவர் நல்லா பேசுகிறாரு, முத்தமிழறிஞர் நல்லா. அப்போ அவங்கெல்லாம் உனக்கு எதிரியா நீங்கள்? அப்படி கிடையாது. நம்ம நாட்டில் நம்ம கூட மழையில் எவனை அடிச்சுன்னு வெள்ளத்தில் போகிறான், நீ ஏன்பா போய் எல்லாருக்கும் உதவுறதுக்கு போகிற? டிஎம்காரனான்னு கேட்டு போனியா? அவங்க ஏடிஎம்கில் ஹெல்ப் பண்ணாங்கன்னா இவன் டிஎம்காரனான்னு பார்த்து பண்ணாங்களா? எல்லோரும் கை கொடுத்துல. அதேமாரி ஆட்சி எல்லோரும் கை கொடுத்து ஒன்றா ஆகுங்கன்றேன். ஒன்றா ஆட்சி அமைங்க. எல்லார் கட்சியிலேருந்து தான் 2 பேர் இருக்கட்டும். அப்போ திட்டம் போடும். யாரையும் ஏமாற்றிக்க முடியாது. வருதா எல்லோரும் பங்கிட்டு நான் கட்சி நடத்தணும், எனக்கு இவ்வளோ தேவை, எல்லோரும் கூட எடுத்துங்க. அது அரசியல் அமைப்பால் ஏற்கப்பட்ட மாதிரி ஆகிடும். துட்டு ஊழல் பண்ணணும்னு யாரும் சொல்லவே முடியாது. அப்படியெல்லாம் பண்ணி தான் இப்போ ஏன் புதுசாக வரப்போகிறாங்க எல்லாம். இந்த தம்பி தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவனர் தம்பி விஜய் ஸ்பீடாக வந்துக்கிறாரு. எல்லோரும் மிரண்டு போய்க்கிறாங்க. என்னத்தை மிரள்றது? ஒரு வருஷம் இது ஒன்று, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே யாருக்கும் தெரியாது. இருமாப்பில் மட்டும் யாரும் இருக்காதீங்க. நாங்கள் தான் 26 சிஎம். அதுக்குள்ளே என்ன வேணால் நடந்து எதனா ஒன்றுமே இல்லாத டிசப்பேர் ஆகிடும் எல்லாமே. அது மாதிரிலாம் ஜெயலலிதா எல்லாம் வந்து நிரந்தர முதல்வர் இருந்தாங்களா, அழிஞ்சிட்டாங்களா? நிரந்தரன்ற வார்த்தை பூமிக்கே கிடையாது. அந்த வார்த்தையை தயவுசெய்து சொல்லாதீங்க. பெருமைக்காக சொல்லி எதனா பதவி கிடைக்கணும் தயவுசெய்து யாருக்கும் சொல்ல. நிரந்தரன்றப்போ ஜெயலலிதா அக்கா நான் என்ன தெரியுமா சொன்னேன்? அக்கான்னு தான் கூடுவேன். இப்போ இறந்துட்டாங்க, அதனால் மதிப்பு ஜெயலலிதா அம்மான்றான். நான் ஜெயலலிதா அக்கான்னு தான். அப்போது எல்லோரும் எங்கள் ஊரில் ஆச்சரியப்படுவான். என்னண்ணா எல்லோரும் ஜெயலலிதா மாட்டாங்க, நீ ஏன் என்னையடா அம்மான்னு கூப்பிட்டு? எனக்கு அம்மா இருக்காங்க, எனக்கு சின்னம்மா இருக்காங்க, எனக்கு பெரியம்மா இருக்காங்க, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய அம்மாவங்களும் அம்மான்னு கூப்பிடுவேன். இவங்கள தவிர நான் வேறு யாருக்கு கூப்பிடுவேன்? நான் என் அம்மானு அக்கான்னு கூப்பிடுவேன். ஏன்னா என் வயசில் என்னுடைய ஒரு 4, 5, 10 கூட இருக்கலாம். அதனால் நான் அக்கான்னு கூப்பிடுவேன். அவங்க உயிரோடு இருந்தப்போ என்ன தெரியுமா சொன்னேன்? இவன் எப்போ நிரந்தர முதல்வர்ன்றான்ல, அந்த லேடி சீக்கிரம் சாவடிக்க போகிறானுங்கடா என்ன நான் சொல்லிக்கிறேன்டா. அதே போல் 1996 தானே சுதாகரன் கல்யாணம் நடந்தது. அப்போ 100 கோடிக்கு கொட்டா போடுறாங்கன்னு சொன்னேன். எங்கள் ஊரில் என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு டாக்கு நான் கொடுத்ததே? 100 கோடியில் கொட்டா போடுறாங்கன்னா 1000 கோடியில் கல்யாணம் பண்ணுவான். அந்த கொட்டாவை எல்லோரும் போய் லாரி எடுத்துன்னு போய் பிரித்து எடுத்துன்னு வந்துடலாம். வாங்க வாங்க, அவங்க யார் வீட்டுக்கு ஓலை இல்லையா, குடிசை வீட்டில் இருக்கிறோம், கட்டிங்க போய் கூப்பிட்டேன் நான். எங்கள் ஊர்லேருந்து கூப்பிட்டா நடந்துருமா? சூப்பர் ஐடியா பண்ணாங்க. எல்லாம் சொல்ல தான் சொல்ல முடியும். போனேன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போடுவான். சிஎம் ஆச்சு அவங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நிரந்தரன்ற வார்த்தை தயவுசெய்து எந்த முதலமைச்சருக்கும் யூஸ் பண்ணாதீங்க. அது என்ன போஸ்ட்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணாதீங்க. நிரந்தரம்னா இவர் நிரந்தரமாக வாழ்வார் எப்படி ஒருத்தர் சொல்லுவேன்? சொல் குழந்தைய கூட இருக்கட்டும், அது நல்லா இருக்குது. அந்த குழந்தை நிரந்தரமாக வாழன்னு சொல்கிறியா? நிரந்தரன்ற வேர்டை யூஸ் பண்ணி சீக்கிரத்தில் சாவடிக்க. ஸ்டாலின் கூட நிறைய பேர் நிரந்தர முதல்வர் நிற்கலாம் ஒரு சில சமயத்தில். எல்லாம் ஜால்ற அல்ல கைங்க. அது மாதிரிலாம் சொல்லாத, ஆயில் கம்மியாகிடும். நாங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறோங்கடா. ஒன்று சொல்லிட்டோமா? யாரும் இது வரையிலும் சொல்லாத கருத்தை என் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நான் பேப்பருங்களில் ஒன்றும் வந்து முயற்சி பண்ணிக்கிறேன். அது சரியான டைம் வரும்போது வெளியிடுவேன். நின்னுங்கிற லாரி, பழுதாகி விட்டு நின்னுங்கிற லாரி, பஸ்ஸு எதுவும் வந்தாலும் நான் சொல்கிறது எல்லாம் பெரிய வாகனங்கள், சின்னது மோட்டர் பைக் அந்த மாதிரி இல்லை. எல்லாமே அது ஆட்டோவிலேருந்து எல்லாமே வச்சுக்கலாம். கனரக வாங்கினாங்க ப்ளஸ் ஆட்டோ கூட வச்சுக்கலாம். நின்று இந்த வண்டி ரிப்பேர் ஆகிற வண்டி மேலே அடிச்சு இறந்துட்டான்றது நான் கிட்டத்தட்ட 16 வருஷமாக நோட் பண்ணி வந்துக்கிறேன். 16 வருஷமாக பேப்பரை அக்யூரேட்டாக நான் வந்து எடுத்து வைக்கல, உண்மையை சொல்லிடுறேன். நோட் பண்ணின்னு வந்துக்கிறேன். இதை வந்து 12 வருஷம் முன்னாடி பேசினேன் என் ஃப்ரெண்டு கேட்குறான். அப்போ நீ சொல்கிறது எப்படி ஒத்துக்க முடியும்?
நின்று லாரி மேலாம் அடிச்சிச்சான். பழுதாகி நின்ற வண்டி மேலே அடிச்சிச்சின்னு தான் நான் பார்க்குறேன். அது அடிச்சவங்கெல்லாம் செத்து போயிடுறாங்க. அந்த மாதிரி எத்தனை இடத்துல நடந்தது பார்த்துக்குறோம். நீங்கள் சொல்லிட்டீங்களா அதெல்லாம்? நாங்கள் வந்து கூர்ந்து கவனிச்சின்னு வரோம். அரசியல் என்ன நடந்துங்குது, அதே போல் மக்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, அதே போல் எல்லாத்தையுமே டிராஃபிக்கெல்லாம் ஏன் வந்து இன்னும் டிராஃபிக் இது இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டான். இவ்வளோவுக்கு 3,66,000 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட போகிறான் நிலாவில் போய் கல் மண் எடுத்து முடிகிற அவனால் இந்த டிராஃபிக் சரி பண்ணுற அளவுக்கு பண்ண முடியாதா? நல்ல ஐடியாஸ் பொதுமக்கள் அந்த கருத்து கேட்காது, எதுக்கும் சரியான முடிவு வராதுப்பா. நான் சொல்கிறேன், நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக கூட இருக்கட்டும், எனக்கு வராது ஒரு சாதாரண பாமர மக்களுக்கு வரும். இதை தான் அறிஞர் என்ன சொன்னார், சட்டத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வார்த்தைகள் வந்து சாதாரண பாமரன் வாயிலிருந்தும் வரலான்னாரு. நீங்கள் கலெக்டர் ஆகி நீங்கள் பெரிய படிப்பு வச்சுன்னா உங்ககிட்ட தான் அந்த மைண்டு வருமா எல்லாம் யோசனையா? அப்படி கிடையாது. அது யோசிங்க ஃபஸ்ட்டு. அதனால் நிறைய விஷயங்கள் வந்து எல்லோரும் பொது கருத்துன்னு பப்ளிக் ஒப்பீனியன் ஒன்று கேட்டு சொல்கிறேன் பேச்சுக்கு, அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை செயல்படுத்தினா எந்த எதிர்ப்பும் வராது, அழகாக அமையும். அடுத்த லைன் அடுத்தது வரும்.